கழுதை புலிகள் என்றாலே பலருக்கு அவை ஒரு கோழைத்தனமான விலங்கு அல்லது மற்ற விலங்குகள் வேட்டையாடியதை திருடி உண்ணும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மையில் இவை காட்டின் மிகவும் புத்திசாலியான மற்றும் சக்தி வாய்ந்த விலங்குகளில் ஒன்று. கழுதை புலிகள் பற்றிய 100 சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. பொதுவான தகவல்கள். கழுதை புலிகள் நாய் குடும்பத்தை சேர்ந்தவை அல்ல. இவை பூனை குடும்பத்திற்கு, ஃபெலிஃபார்மியாவிற்கு மிகவும் நெருக்கமானவை. உலகில் மொத்தம் 4 வகை கழுதை புலிகள் உள்ளன. புள்ளிகள் கொண்டவை, வரி வகை, பழுப்பு நிறம் மற்றும் ஆர்ட்வுல்ஃப். இவை ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. ஆர்ட்வுல்ஃப் வகை கழுதை புலிகள் இறைச்சிக்கு பதில் கரையான்களை மட்டுமே உண்ணும். கழுதை புலிகளின் ஆயுட்காலம் காடுகளில் 12 15 ஆண்டுகள், பராமரிப்பில் 25 ஆண்டுகள் வரை இருக்கும். இவை மிகவும் சமூகமான விலங்குகள். குலங்கள் எனப்படும் குழுக்களாக வாழ்கின்றன. ஒரு குழுவில் 80 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். உடல் அமைப்பு மற்றும் பலம். புள்ளிகள் கொண்ட கழுதை புலிகள்தான் இருப்பதிலேயே மிகப் பெரியவை. இவற்றின் முன்கால்கள் பின்கால்களை விட நீளமானவை. இதனால் இவை ஓடும்போது ஒரு விசித்திரமான தோற்றத்தை கொடுக்கும். இவற்றின் இதயம் அவற்றின் உடல் எடையுடன் ஒப்பிடும்போது மிகவும் பெரியது. பெரிய இதயம் இருப்பதால் இவை நீண்ட தூரம் சோர்வின்றி ஓடக்கூடியவை. இவற்றின் ஜாடை பலம் அபாரமானது. சுமார் 1100 psi. சிங்கத்தின் ஜாடையை விட கழுதை புலிகளின் ஜாடை வலிமையானது. இவை எலும்புகளை மிக எளிதாக நுறுக்கி தின்றுவிடும். கழுதை புலிகளின் கண்கள் இரவு நேரத்தில் தெளிவாக பார்க்கும் திறன் கொண்டவை. இவற்றின் கேட்கும் திறன் மிகவும் துல்லியமானது. பல கிலோமீட்டர் தொலைவில் விலங்குகள் வேட்டையாடுவதை கேட்க முடியும். பெண் கழுதை புலிகள் ஆண் கழுதை புலிகளை விட உருவத்தில் பெரியவை. பெண் ஆதிக்கம். கழுதை புலிகளின் சமூகத்தில் பெண் விலங்குகளே தலைவர்களாக இருக்கும். ஒரு குழுவின் மிக குறைந்த அந்தஸ்திலுள்ள பெண் கூட மிக உயர்ந்த அந்தஸ்திலுள்ள ஆணை விட வலிமையானது. பெண் கழுதை புலிகளின் உடலில் டெஸ்டோஸ்டிரான் அளவு மிக அதிகம். இவை மிகவும் ஆக்கிரமணிப்பானவை. பெண் கழுதை புலிகளுக்கு ஆண்களைப் போலவே பிறப்புறுப்பு அமைப்பு இருக்கும். சூடோபீனஸ் இருக்கும். குட்டி ஈனுவதும் அந்த உறுப்பு வழியாகவே நடக்கும். இது மிகவும் கடினமான செயல். முதல் முறை குட்டி ஈனும்போது சில பெண் கழுதை புலிகள் இறக்கவும் வாய்ப்புண்டு. தலைவி இறந்துவிட்டால் அவளது மகள் அந்த இடத்தை பிடிப்பாள். வேட்டை மற்றும் உணவு முறை. இவை வெறும் பிணந்தின்னிகள் அல்ல. இவை 95% உணவை தாங்களே வேட்டையாடுகின்றன. இவை கூட்டமாக சேர்ந்து ஒரு எருமையை கூட வீழ்த்திவிடும். கழுதை புலிகள் எலும்பு, தோல், கொம்பு என எதையும் விட்டு வைக்காமல் சாப்பிடும். எலும்புகளை அதிகம் உண்பதால் இவற்றின் மலம் காய்ந்த பிறகு வெள்ளை நிறத்தில் இருக்கும். கால்சியம் அதிகம் இருப்பதால். இவை மிக விரைவாக உண்ணக்கூடியவை. சில நிமிடங்களில் ஒரு மானை முழுவதுமாக தின்று முடித்துவிடும். இவை தண்ணீரின் அடியிலும் உணவை மறைத்து வைக்கும் பழக்கமும் உண்டு. மற்ற விலங்குகள் வேட்டையாடியதை இவை மிரட்டி பறிக்கும் பழக்கமும் உண்டு. சிங்கம் மற்றும் கழுதை புலிகள் ஜென்ம எதிரிகள். உணவுக்காக சிங்கங்களுடனே இவை சண்டையிடும். சத்தம் மற்றும் தொடர்பு. கழுதை புலிகள் மனிதர்கள் சிரிப்பது போன்ற சத்தத்தை எழுப்பும். இந்த சிரிப்பு மகிழ்ச்சியினால் வருவதல்ல. இது பயம் அல்லது பதற்றத்தை குறிக்கும். உணவு கிடைக்கும்போது அல்லது மற்ற விலங்குகள் மிரட்டும்போது இந்த சத்தத்தை எழுப்பும். ஒவ்வொரு கழுதை புலியின் சிரிப்பும் தனித்துவமானது. ஊப் என்ற ஒரு வகை நீங்க சத்தத்தின் மூலம் இவை தங்கள் குழுவினரை அழைக்கின்றன. இவை உடலிலுள்ள வாசனையை வைத்து ஒருவரையொருவர் அடையாளம் கொள்ள முடியும். இவற்றின் வால்கள் அமைந்திருக்கும் விதத்தை வைத்து அவற்றின் மனநிலையை அறிய முடியும். வால் மேலே தூக்கப்பட்டிருந்தால் அது கோபத்தை குறிக்கும். வால் கால்களுக்கு இடையில் இருந்தால் அது பயத்தை குறிக்கும். புத்திசாலித்தனம். கழுதை புலிகள் குரங்குகளை விட புத்திசாலியானவை என ஆய்வுகள் கூறுகின்றன. இவை சிக்கலான சிக்கல்களை தீர்க்கும் திறன் கொண்டவை. குழுவாக சேர்ந்து செயல்படுவதில் இவை சிம்பன்சிகளை விட சிறந்து விளங்குகின்றன. ஒரு புதிய சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவற்றுக்கு உண்டு. ஒரு குழுவின் உறுப்பினர்களுக்கிடையிலான உறவுகளை இவை துல்லியமாக நினைவில் வைத்திருக்கும். குட்டிகளின் வளர்ப்பு. கழுதை புலி குட்டிகள் பிறந்தபோதே கண்கள் திறந்த நிலையில் இருக்கும். அவற்றிற்கு பிறக்கும்போதே பற்கள் முளைத்திருக்கும். குட்டிகள் பிறந்தவுடனே உணவுக்காக ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளும். சிப்ளிசைட். பலவீனமான குட்டிகள் இந்த சண்டையில் கொல்லப்படலாம். குட்டிகள் சுமார் 12 18 மாதங்கள் வரை தாய்ப்பால் குடிக்கும். கழுதை புலிகளின் தாய்ப்பால் அதிக சத்துமிக்கது. குழுவிலுள்ள மற்ற பெண்களும் குட்டிகளை பாதுகாக்க உதவும். ஆர்ட்வுல்ஃப் வகை கழுதை புலி ஒரு நாளில் 3 லட்சம் கரையான்களை உண்ணும். பூமிக்கடியில் வழல்களை தோண்டி இவை வசிக்கும். இவை மிகவும் சுத்தமானவை. தங்கள் குகைக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட இடத்தையே கழிவறையாக பயன்படுத்தும். பழங்கால எகிப்தியர்கள் கழுதை புலிகளை உணவுக்காக வளர்த்ததாக கூறப்படுகிறது. சில கலாச்சாரங்களில் இவை மந்திரவாதிகளின் வாகனமாக கருதப்படுகின்றன. கழுதை புலிகளின் செரிமான மண்டலம் மிகவும் வலிமையானது.
அழுகிய இறைச்சியில் உள்ள பாக்டீரியாக்கள் இவற்றுக்கு ஒன்றும் செய்யாது. இவை நீண்ட தூரம் நீந்தக்கூடியவை. வரி கழுதைப் புலிகள் பொதுவாக தனியாகவோ அல்லது ஜோடியாகவோதான் வாழும். கழுதைப் புலிகள் காட்டின் துப்புரவு பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை காட்டில் நோய்கள் பரவாமல் தடுக்கின்றன, பிணங்களை உண்பதால். ஆப்பிரிக்காவில் சில இடங்களில் மக்கள் கழுதைப் புலிகளுக்கு உணவளிக்கும் திருவிழாக்களை நடத்துகின்றனர். இவை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. இவற்றின் மூளையின் முன்பகுதி மிகவும் விரிவானது. இது சமூக புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது.